ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். ஓகேங்க, நிறைய பேர் தொடர்ந்து சொல்லி கொள்ளக்கூடிய ஒன்று என்ன தெரியுங்களா? நீட்டுனா ரொம்ப கஷ்டங்க. நானும் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை கூட உக்காந்து படித்து பார்த்துட்டேன். கோச்சிங் கிளாஸுக்கு போய் வந்துட்டேன். ஆனாலையும் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு புலம்பினே இருப்பாங்க. சொல்லிக்கொண்டே இருக்குவாங்கன்றதில்ல, புலம்பிக்கொண்டே இருக்கிறது. யார் ஒருத்தர் புலம்பினே இருப்பாங்க தெரியுங்களா? தன்னால் சரியான முறையில், சரியான வகையில், சரியான வழியில் ஒரு செயலை செய்ய முடியாமல் போய், அவங்களால அதை நடத்த முடியாமல் போய், சக்ஸஸ் பண்ண முடியாமல் போய் தோல்வியுற்றவர்கள் தான் ஒரு சாக்கை வச்சு, அதாவது லேம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நொண்டி சாக்குகள், இது மாதிரி சொல்லினே இருப்பாங்க. இது சொல்கிறது அவங்களுக்கு மட்டுமே சொல்லிக்கினா பிரச்சனை இல்லை. நல்ல சக்தியுடனும் நல்ல ஒரு ஊக்கமுடனும் ஒரு நீட்டுக்கு ஒருத்தர் படிச்சுன்னுப்போம். அவங்கக்கிட்ட போய் புலம்புவாங்க, நீட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதப்பா, வேறு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். சிபிஎஸ்சி படிச்சுட்டு என்சிஆர்டி கரிக்குலம் படிச்சுன்னுக்கிறாங்க பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே படிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாம் பணம்பா, எல்லாம் மால் ப்ராக்டிஸ் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. நல்லவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஹோ நம்மளாலலாம் முடியாது போல் தெரியுதுல்ல, அவ்வளோ நம்மக்கிட்ட பணம் இல்லை, அந்த படிப்பை நம்ம படிக்கலை, நம்மளுக்கு அவ்வளோலாம் டேலண்ட்டு கிடையாது, இந்த மாதிரி தான் மால் ப்ராக்டிஸ் நடக்கும் போல் தெரியுது, இந்த மாதிரி நிறைய பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு நினச்சி இவனுக்கு உண்டான நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுவாங்க. அதனால்தான் அவர்களை புலம்பக்கூடியவர்கள்னு சொல்கிறது. புலம்பக்கூடியவர்கள் தன்னால் ஒரு காரியத்தை சரியாக செயல்படாமல் போய் அதை அந்த அவநம்பிக்கையை மற்றவங்க மேலே திணிக்கிறது, பரப்புறது. இது மாதிரி இருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிச்சி நீக்குங்க. நீட்டில் சக்ஸஸ் ஆனோன்னா உங்களை மட்டும் நம்புங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களை மட்டும் நம்புங்க, நீங்கள் தாங்க அச்சாணி, நீங்கள் தாங்க ஊன்றுகோல். உங்கள் கிட்ட இல்லாத சக்தி வேறு யார்கிட்ட இல்லைங்க. உங்களை நீங்கள் நம்பினா எதில் வேண்டுமானாலும் சக்ஸஸ் பண்ணலாம். அதனால் இந்த புலம்பக்கூடியவங்க, அவநம்பிக்கை இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி எறிங்க. இப்போத்திருந்து எடுங்க புக்கை, சிலபஸை எடுங்க, நல்லா கோச்சிங் கிளாஸை பாருங்கள், இல்லைன்னா நல்லா கோச்சராக பாருங்கள், அதை நோக்கி போங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் அடிங்க. இந்த சக்ஸஸை யாராலும் தடுக்க முடியாது. நல்ல சக்ஸஸாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.